வணக்கம் சார். 100+ யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறோம். ஏன்னா ஏற்கனவே நிறைய வீடியோ அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக கொடுத்துருக்குறோம். இந்த முறை கொஞ்சம் புதுசாக அந்த டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்றதை பற்றி இப்போ பேசுகிறோம். இது நாங்கள் சஞ்சீவ் ட்ரேடர் சாம்பூர் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். என்னோட பேர் வந்து சரவணன். இந்த கடை டீட்டெயில்ஸ் எல்லாமே அவர் டிஸ்கிரிப்ஷனில் சார் கொடுப்பாரு. நீங்கள் பார்த்து எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இப்போ பார்க்கலாம் டூல்ஸ் என்னென்ன டூல்ஸ்ன்ட்டு. இப்போ நிறைய நம்ம கிராப் செடியெல்லாம் யூஸ் பண்ணும்போது அந்த செடிங்க கட் பண்ணாதான் நிறைய துளிர் வரும், நிறைய ஃப்ரூட்ஸு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வரும். இப்போ அதுக்கு தேவையான ஆன் டூல்ஸ் எல்லாம் அது இருக்குங்க. இப்போ வந்து சிசருங்க. இந்த சிசரில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ளவர் கட் பண்ணுறதுக்கு, காய்கறிகள் கட் பண்ணுறதுக்கு அந்த சின்ன சிசர் யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்த குவாலிட்டியில் வரும். அது கட்டராகவே வரும். சிசருக்கு அடுத்து இது கட்ரு. சின்ன சின்ன செடிங்கள்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லாக் இருக்குது, லாக் ஆகிடும். ஓப்பன் பண்ணிங்கன்னா கட் ஆகும். இந்த சின்ன சின்ன செடிங்கள்லாம் அது கவாத்து பண்ணுறதுக்கு அது சின்ன சின்ன செடிங்களுக்கு இது இருக்கும். அதுக்கு அடுத்த சைஸ் இது வந்து அதுக்கு அடுத்த சைஸு. இது நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி. இது நல்லா இருக்கும். ஓரளவுக்கு ஒரு 5 mm 10 mm இருக்கிற செடிங்களாம் நல்லா கட் பண்ணிடும். குறிப்பாக அந்த பூந்தோட்டம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் நிறைய தேடுவாங்க, எங்கேயுமே கிடைக்காது. இது SS ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடைக்குது. ரொம்ப அருமையாக இருக்கும் குவாலிட்டி. இது ரொம்ப தோட்ட பயிர் செய்கிறவங்களுக்கு இந்த கட் பண்ணி துளிர் வரும் பூந்தோட்டத்துக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லு. அதே ஆட்டு பண்ணை வச்சுக்கிறோம், நகம் கட் பண்ணுறதுக்குலாம் இது வந்து வாங்கிட்டு போவாங்க. இது பார்த்து வச்சுங்க, தேவைன்னா கூப்பிடுங்க, கொடுக்குறோம். இது வந்து டூல் எதுக்குன்னா செடிங்க ஒட்டு போகிறதுக்கு இதெல்லாம் வாங்குவாங்க. செடியை கட் பண்ணிட்டு ஒட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி டூல் வாங்குவாங்க. இந்த மாதிரி டூல் வந்து கட்டுறது, கட் பண்ணிட்டு அந்த ஒட்டு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி டூல் யூஸ் ஆகும். வந்து நிறைய மரம் எல்லாம் வளர்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து இது மாதிரி கட்டுருங்க. கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற தேக்கு செடிங்க கவாத்து பண்ணுறது, மாங்காய், எலுமிச்சை மாதிரி செடிங்கெல்லாம் எலுமிச்சம் தோட்டத்தில் என்னென்னா சில கிளை வந்து காஞ்சிரும். இது போட்டு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதை விட அடுத்த குவாலிட்டி எப்படி வருதுன்னா இது அதை விட பெரிய சைஸ். இது அட்ஜஸ்டபிள் சைஸ். இது லென்த் அட்ஜஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட இவ்வளோ ஹைட் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இது தேக்கு செடிங்க, மாங்காய், இது மாதிரி தோட்டப்பயிர், பணப்பயிருக்குலாம் அது ரொம்ப அற்புதமான ஒரு டூலு. இந்த கவாத்து சிஸ்டத்துக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது லாக் சிஸ்டம் தான், நீங்கள் ப்ரெஸ் பண்ணி தள்ளிக்கலாம். இந்த மாடல் இது வந்து மரம் நீங்கள் அறுக்கலாம். மரமே அறுத்து தள்ளிடும். ஒரு அடி இருக்கிற மரத்தை கூட அறுத்து தள்ளிடும். ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸு. நீங்கள் நிறைய பேர் இந்த மிஷின் வச்சு மரத்தை அறுக்குவாங்க. மிஷின் யூஸ் பண்ண தெரியாதவங்க, கொஞ்சம் நிலம் இருக்கிறவங்களாம் இது வாங்கி வச்சிங்கன்னா ரொம்ப வரப்பிரசாதம். இதெல்லாம் சின்ன சின்ன கத்திங்க. இதெல்லாம் வால் மாதிரி தான், சின்ன வால். மரங்க தேவையில்லாத மரத்தெல்லாம் நம்ம நிலத்துல வெட்டிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஐட்டம். நீங்கள் தேக்கு செடி, மாந்தோப்பெல்லாம் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு நிறைய சேல் ஆகுறது இதுதான். இதில் நீங்கள் மூங்கில் கொம்பு, இந்த ஸ்க்ரூ கொடுத்துக்கிறாங்க. இந்த பைப்பில் மூங்கில் கொம்பு இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி 30 அடி ஹைட்டு கூட நீங்கள் இந்த ஒரு டூலை பயன்படுத்தின்னு சாவை பயன்படுத்திக்கின்னு நீங்கள் கவாத்து செய்யலாம். தேக்கு மரம் எவ்வளோ நீங்கள் சைடு கிளையை கவாத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஹைட்டு போகும், உங்களுக்கு கீழே திக்னஸ் கிடைக்கும். அது மாதிரி பயிருங்க நீங்கள் ஏணி போட்டு வெட்டின்னு இருக்கிறதெல்லாம் கூலி கட்டுப்படி ஆகாது. அதனால் இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டூலுங்குது. ஆன்சா 2 in 1 யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மரத்தையும் அறுக்கலாம், தேக்கு மரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தென்னந்தோப்பு இருக்குன்னா தென்னை ஓலைகளை கட் பண்ணிக்கலாம், தென்னங்கோலையை கூட அது கட் பண்ணிக்கலாம். அதுக்கான டூல்ஸ் இப்போ வந்து பாருங்க. இது அட்ஜஸ்டபிள், ஒரு 20 அடி வரைக்கும் ஹைட் பண்ணிக்கலாம். இது போல்ஸா பைப். இது ஒரு 20 அடி வரைக்கும் இது ஹைட் அட்ஜஸ்டபிள் டைப்பு. இது டபுள் லாக் சிஸ்டம். இது பாருங்க. இந்த ஒரு காற்றத்தின் லாக், அதுக்கடுத்து லாக் போட்டிங்கன்னா அது உக்காந்துக்கும். அதுக்கு அடுத்து இன்னொரு லாக். மொத்தம் 3 லாக் இருக்கு. இது அதோட ரொம்ப முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு கூட ஒரு பாண்டிச்சேரியில் ஒரு எலக்ட்ரிக்கல் கம்பெனியில் கேட்டாங்க, ஷாக் ப்ரூஃப் கிடைக்குமானாங்க. இது ஷாக் ப்ரூஃப் தான், உங்களுக்கெல்லாம் ஷாக் அடிக்காது. இது அதுக்கு எப்படி கொடுத்துக்கிறாங்கட்டு மாத்திரம் காட்டுறேன். இந்த லாக் பாருங்க. இது வந்து உள்ள மெட்டலு, அதுக்கு மேலே வந்து பாருங்க ஃபைபர். இது நம்ம தெரியாம தோட்ட வேலை செய்யும் போது, மரத்தை அறுக்கும் போது எலக்ட்ரிக்கல் போல் மேலே எங்கேயாவது பட்டு ஷாக் வராமங்கிறதுக்கு இந்த சேஃப்டி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த டூலுக்கு மேலே தான் நம்ம இந்த கத்தியை பயன்படுத்த போகிறோம். நீங்க பாருங்க, இந்த கத்தி இதில் இன்சர்ட் பண்ணுறோம். இதில் இன்சர்ட் பண்ணி இந்த போல்டு கழட்டி இதில் மாட்டிட்டோம்னா போல்ஸாக உங்களுக்கு ஹைட்டு ஒரு 20 அடி இது பைப் வருதுன்னா நம்ம ஒரு 6 அடி
25 அடி வரைக்கும் நம்ம சைடு கவாத்து செஞ்சிட்டோம்னா நமக்கு அதுக்கு மேலே மரம் சைஸ் திக்னஸ் 1 அடி 1.5 அடி வரைக்கும் வளர்ந்துடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது. மாட்டி காட்டுங்களா? ஒரே நிமிஷம் மாட்டி காமிச்சு. இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்க்ரூ கழட்டிட்டு காட்டுறேன். இது மாதிரி ஸ்க்ரூ வரும். நீங்கள் ஸ்க்ரூ கழட்டிட்டு அதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப டிமாண்ட் ஐட்டம், இதெல்லாம் நிறைய கிடைக்காது, யாரும் விற்க மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இது வந்து இதில் ஸ்க்ரூ போட்டு லாக் பண்ணிக்கலாம். இது ஷாக் ப்ரூஃப். இது நம்ம தெரியாமல் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் ஆகி கூட எலக்ட்ரிக் போஸ்ட் மேலே பட்டுதுன்னா கூட நமக்கு உயிருக்கு ஆபத்து இல்லாத அளவில் இது டிசைன் பண்ணியிருக்காங்க. இது டபுள் லாக் சிஸ்டம், அதனால் நம்ம உருவின்னு வராது. நம்ம அர்த்தனை இருக்கும்போது டக்குன்னு உருவினெல்லாம் வராது. அதனால் இந்த செட்டப் இருக்குது. இது மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹைட் பண்ண இது மேலே போயினே இருக்கும். நம்ம எவ்வளோ ஹைட் பண்ணுறோமோ அந்த இங்கே வந்து நமக்கு சாக் அடிக்கூடாது. இங்கே ஒரு கிரிப் கொடுத்துருக்காங்க, ரப்பர் கிரிப்பு. இப்போ நமக்கு எந்த உயிருக்கு ஆபத்து கிடையாது. ஏன்னா நமக்கு பல மரம் அறுத்துன்னு இருப்போம், திடீர்னு ஒரு கிளா வந்து ஈபியில் டச் ஆகிற மாதிரி இருந்தாலும் நமக்கு அந்த சேஃப்டியும் வர. ஓகே, இல்லை இன்னும் கொஞ்சம் வீடியோவில் தெரியுற மாதிரி. ஓகே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்றது சைஸு. நம்ம போட்டு நம்ம இழுத்தோம்னா கிளா கீழே வந்துடும். இது வந்து ரொம்ப அற்புதமான பேர். இது பேர் போல் ஷாட் பேர். இது பேர். இது கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இழுத்தா அப்படியே ஏறும், லாக் ஆகிடும். பாருங்க, அது ஒரு 20 அடி இந்த பைப் ஹைட் ஆகும். நம்ம அதுக்கு மேலே நம்ம ஒரு 5 அடி இருக்கிறோம், 25 அடி வரைக்கும் இது கவர் ஆகிடும். ரொம்ப அருமையான ஒரு டூல். தேவைன்றவங்க நீங்கள் 100+ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவர் எல்லா டீட்டெயில் கொடுப்பாரு. அந்த டீட்டெயிலுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்ருவோம்.